கடந்த 5 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில இன்றைக்கு ஒரு சில மக்களின் நாக்கிலே தேன் தடவுவதைப் போல இன்றைக்கு நீங்கள் சில மாயாஜால வேலைகளை காட்டிவிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 10 லட்சம் கோடி அதிக கடன் சுமை உள்ள மாநிலமாக மாற்றியதே உங்கள் சாதனை. தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக சவால் விடுத்து கேட்கிறேன். ஒரு சாமானிய தொண்டனாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வழி நின்று கேட்கிறேன். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க உங்களால் முடியுமா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அந்த திருநாமத்தை சூட்டியது எங்கள் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக சாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எடப்பாடியார் என்று அந்த ஊர் பெயரை அவருடைய திருப்பெயருக்கு முன்பாக சூட்டினார்கள். அந்த தெய்வம் சூட்டிய காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் எடப்பாடியார் என்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு, இரும்பு மனிதர், தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதர் என்று எல்லோராலும் அன்பால் உச்சரிக்கப்படுகிறார். காவேரி காப்பாளர் என்று உச்சரிக்கப்படுகிறார். விவசாய முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்களே, உங்களை அப்படி கூப்பிடுவதற்கும் அழைப்பதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மனம் வளரவில்லையே என்ற கவலை உங்களிடத்திலே இருக்கும். அது நியாயம்தான். ஆனால் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்தால் தானே இந்த மக்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள், உங்களை வரவேற்பார்கள், உங்களுக்கு மகுடம் சூட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாஜகவுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை அடிமை என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இருந்ததை நீங்கள் அந்த வரலாற்றை மறைத்து விட்டு பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியில மத்திய அமைச்சரை பெறுவதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் இடுகாட்டிலே வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு டெல்லி திரும்புவதற்கு முன்பாகவே அவர் இறுதிச் சடங்கு வரை பொறுத்திருந்த நீங்கள் அதற்கு பிறகு பதவி முடிந்ததற்கு பிறகு மருமகனுக்கு பதவி முடிந்ததற்கு பிறகு கூட்டணி முடிந்து விட்டது என்று அறிவித்தீர்களே, அந்த பொது நலத்தை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவில்லை. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே உங்கள் தங்கையும் உங்களுடைய அமைச்சர் ராஜா அவர்களையும் சிறையிலே தள்ளினார்களே, சிறையிலே தள்ளினாலும் நாங்கள் காங்கிரஸோடு தான் கூட்டணி வைப்போம் என்று தன்மானத்தை எங்கே கொண்டு போய் அடகு வைத்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் தங்கை சிறையில் இருக்கிற போதும், உங்கள் தாயார் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வருகிற போதும், உங்கள் அறிவாலயம் அன்றைக்கு கட்டுப்பாட்டிலே, கண்காணிப்பிலே, விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்கிற போதும், உங்க தாயாரை விசாரிக்கிற போதும் நீங்கள் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை